அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் பகுதி 13 மதீனாவுடைய சிறப்புகள், அங்கே நுழைவதின் சிறப்புகள், அங்கே ரவுலத்துல் ஜன்னாவை பார்த்தவுடன் என்ன செய்ய வேண்டும், என்ன தொழுக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். போன பயானில் மதீனாவுடைய சிறப்புகள் சிலவற்றை பார்த்தோம். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். மதீனாவை நெருங்கிவிடும் பொழுது மிகுதியான ஆர்வத்திலும் ஆசையிலும் மூழ்கிவிட வேண்டும். அதிகமாக ஸலவாத்துகளை ஓத ஆரம்பிக்க வேண்டும். வாகனத்தில் சென்றால் அதனை வேகமாக செலுத்த முயற்சிக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலிருந்து திரும்பும் பொழுது மதீனா சமீபத்து விட்டால் தனது வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அன்பு கொண்டவருடைய கூடாரம் அன்பு கொள்ளப்பட்டவருடைய கூடாரத்திற்கு அருகாமையில் ஆகும் பொழுதுதான் ஆசை அளவு கடந்துவிடும். மதீனாவுடைய நகரங்கள், தோட்டங்கள், சுவர்கள், கட்டிடங்கள் ஆகியவை மீது பார்வைப்பட்டால் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அழுது கொண்டே முடியுமானால் வெறும் கால்களோடு நடந்து செல்வது சிறந்ததாகும். இதனுடைய கருத்து, எவருடைய அடையாளங்களை அறிந்து கொள்வதற்கு உள்ளத்தையோ அறிவையோ விட்டு வைக்கவில்லையோ அத்தகைய அன்பு கொள்ளப்பட்டவருடைய நகருடைய அடையாளங்களை கண்டபொழுது நாம் நமது வாகனங்களை விட்டு கீழே இறங்கிவிட்டோம். அவரை கண்ணியப்படுத்துவதற்காக நடந்து செல்ல ஆரம்பித்தோம். ஏனென்றால் வாகனத்தில் ஏறி செல்வது என்பது அவர் கண்ணியத்திற்கு பாரதூரமான விஷயமாகும். அந்த காலத்தில் அரசர்களும் ஆட்சியாளர்களும் சுமார் 6 மைல் தொலைவில் உள்ள துல்ஹுலைஃபாவிலிருந்து மதீனாவிற்கு நடந்து செல்வார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இம்மாநகரின் மகிமை எப்பேற்பட்டதென்றால் அங்கு கால்களுக்கு பதிலாக தலையால் நடந்து சென்றாலும் அந்த புனித இடத்திற்குரிய கடமையின் ஒரு பாகமும் நிறைவேறாது. நான் தங்களுடைய சமூகத்தில் கால்களுக்கு பதிலாக கண்களால் நடந்து வந்தாலும் தங்களுக்கு நன்றி கடனை செலுத்தியவனாக மாட்டேன். என்னுடைய தலைவரே, தங்களுக்கு வேறு எந்த நன்றி கடனை நான் நிறைவேற்றிவிட்டேன்? இதனை நிறைவேற்றுவதற்கு மற்றொரு கவிதை. எனது நேசர் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகரமாம் பரிசுத்த மதீனாவுடைய அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்த பொழுது அவை அன்பை பொங்கச் செய்துவிட்டன. எப்பொழுது அங்குள்ள மண்ணை கண்ணுக்கு சுருமாவாக இட்டனோ அப்பொழுதே எல்லா வியாதிகளுக்கும் அது சுகமளித்து விட்டது. இப்பொழுது எந்த வியாதியும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. 10வது, மதீனா நகரை அடைந்ததும் ஸலவாத்திற்கு பிறகு துஆ ஓத வேண்டும். யா அல்லாஹ், இது உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித பூமியாகும். இதை எனக்கு நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயமாகவும் வேதனையை விட்டும் கேள்வி கணக்கை விட்டும் கெடுதியை விட்டும் பாதுகாப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். பிறகு இந்த பரிசுத்த நகரின் நலவுகளையும் பரக்கத்துகளையும் அடையும் இதன் அதபுகளை பேணி நடக்கும் நல்லுதவியை அளிக்குமாறும் அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் எந்தவிதமான முறையற்ற செயலையும் செய்துவிடாமல் இருக்க பாதுகாப்பு கோரி துஆ செய்து கொள்ள வேண்டும். இன்னும் பல நன்மைகளை கோரி நீண்ட நேரம் நமது தேவைகளை கேட்டு துஆ செய்து கொள்ள வேண்டும். 11வது, பரிசுத்த மதீனாவிற்குள் நுழையும் முன்பு குளித்துக் கொள்ள வேண்டும். அது முடியாவிட்டால் மஸ்ஜிதே நபவிக்கு செல்லும் பொழுது குளித்துக் கொள்ள வேண்டும்.
குளிக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஒழுவாவது அவசியம் செய்து கொள்ள வேண்டும். எனினும் குளிப்பதுதான் ஏற்றமானது. எந்த அளவு பரிசுத்த தன்மையோடும் தூய்மையுடனும் செல்வோமோ அந்த அளவு மிகவும் சிறப்புடையதாக இருக்கின்றது. பிறகு பெருநாட்களிலும் ஜும்மாவுடைய நாட்களிலும் தன்னை தயார்படுத்திக் கொள்வதைப் போல உயர்ந்த சிறந்த ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசிச் செல்ல வேண்டும். எனினும் தாழ்வும் பணிவும் அதில் இருக்க வேண்டுமே தவிர தற்பெருமை சிறிதும் தன்னை நெருங்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்துல் கைஸ் கூட்டத்தாருடைய தூதுக்குழுவினர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் ஆஜரான பொழுது அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூரத்திலிருந்தே பார்த்து ஆர்வத்திலும் ஆசையிலும் தங்கள் ஒட்டகத்திலிருந்து குதித்து அந்த ஒட்டகங்களை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள். ஆனால் அந்த குழுவின் தலைவர் முன்திர் இப்னு ஆயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகங்களை அழைத்துச் சென்று தங்கும் இடத்தை அடைந்தார். தன்னுடைய கூட்டாளிகளுடைய சாமான்களை இறக்கி ஒன்று சேர்த்து பாதுகாப்பாக அவைகளை வைத்தார். அதன் பிறகு குளித்தார், புத்தாடைகளை அணிந்தார். பிறகு மிகவும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் மெதுவாக நடந்து வந்து மஸ்ஜிதுன் நபவியில் நுழைந்தார். முதலாக 2 ரக்காத்துக்கள் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுது துவா செய்தார். அதன் பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் ஆஜரானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயலை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். உங்களில் 2 நற்குணங்கள் ஒழுக்கங்கள் இருக்கின்றன. அவைகள் அல்லாஹுக்காக பிடித்தமானவையாக இருக்கின்றன. ஒன்று சகிப்புத்தன்மை, மற்றொன்று கம்பீரம் என்று அருளினார்கள். மலாஹிரி. 12வது, சில உலமாக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சதகா செய்வது அங்கே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் ஒன்றாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். மஸ்ஜிதிற்குள் செல்லும் முன் ஏதேனும் சதகா செய்துவிட்டு செல்ல வேண்டும். இப்னு ஹஸர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சதகா செய்வது சுன்னத்தான செயலாகும். அது மிக குறைவாக இருந்தாலும் சரியே. அதை மதீனாவாசிகளுக்கே அளிப்பது மேலானதும் மிகவும் சிறந்ததும் ஆகும். அதாவது மதீனாவிலேயே குடியிருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் மதீனாவாசிகள் அல்லாதவர்களில் அதிக தேவையுடையவர்கள் இருந்தால் அவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படுவார்கள். அடியனுடைய அபிப்பிராயத்தில் இந்த செயலின் முக்கியத்துவம் கீழ்காணும் முஜாதிலா என்ற சூறாவின் ஆயத்தின் அடிப்படையின் காரணமாக இருக்கலாம். இந்த ஆயத்தினுடைய பொருள்: விசுவாசிகளே, நீங்கள் நம்முடைய தூதரோடு ரகசியம் பேச வரும்பொழுது உங்கள் ரகசிய பேச்சிற்கு முன்னதாக பொருளை தர்மம் செய்யுங்கள். அது உங்களுக்கு நன்மை அடைவதற்கு சிறந்ததாகவும் என்னும் பாவங்களில் இருந்து பரிசுத்தமடைய காரணமாகவும் இருக்கின்றது. நீங்கள் சதகா செய்ய சக்தி பெறாவிட்டால் தர்மம் செய்யாததை பற்றி குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனும் கிருபையுடையவனுமாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு: இந்த சதகாவுடைய வசனத்தின் மீது எல்லோருக்கும் முதன்மையாக நான் தான் செயல்பட்டேன். எப்பொழுது இந்த வசனம் இறங்கியதோ அப்பொழுதே என்னிடம் 1 தீனார் தங்க நாணயம் இருந்தது. அதனை நான் திர்ஹமாக மாற்றிக்கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேசும் பொழுது 1 திர்ஹம் முதலில் சதகா செய்து விடுவேன். இதற்கு பிறகு இந்த கட்டளை நீக்கப்பட்டு விட்டது. 13. மதீனா நகரில் நுழையும் பொழுது அந்த சமயம் ஓத வேண்டிய விசேஷ துஆக்களை ஓதிக்கொண்டு மிக உள்ளச்சத்தோடும் அடக்க ஒடுக்கத்தோடும் நுழைய வேண்டும். இதுவரை இந்த புனித நகருக்கு வர முடியாமல் போனதை பற்றி மிகவும் கவலைப்பட வேண்டும். உலகத்தில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தரிசனம் கிடைக்காமல் போனதற்காக வருத்தப்பட வேண்டும். மறுமையில் அன்னாருடைய தரிசனம் கிடைக்க வேண்டுமே என்ற ஆசையும் ஆர்வமும் இருக்க வேண்டும். விதியில் அது இருக்கிறதோ இல்லையோ என்ற அச்சம் இருக்க வேண்டும். மாபெரும் அரசவை ஒன்றில் செல்லும் பொழுது அச்சமும் மரியாதையும் அளவு கடந்து மிகைத்திருப்பதை போன்ற நிலை இங்கு உண்டாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மை, மகத்துவம், உயர்வு, கண்ணியம் உள்ளத்தில் மிகைத்து ஓங்கி நிற்க வேண்டும். அச்சமயம் நாவு சதாவும் ஸலவாத் ஓதுவதில் திளைத்திருக்க வேண்டும். லுபாப். 14வது, பச்சை குப்பா முபாரக், அதாவது மணிபண்டமும் கண்ணுக்கு தெரிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பச்சை குப்பாவில் அடியில்தான் எல்லா படைப்புகளிலும் மிகவும் சிறந்தவர், நபிமார்களின் தலைவர், மலக்குகளை காட்டிலும் மேன்மையானவர் ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீற்றிருக்கின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் புனிதமக்க ஹபருடைய ஷரீஃபினிடம் எல்லா இடங்களை விட சிறந்ததாக இருக்கின்றது. எந்த பகுதி அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான உடலோடு ஒட்டி இருக்கின்றதோ அது காபாவை காட்டிலும் சிறந்தது, அர்ஷை விட மேன்மையானது, குர்ஷை காட்டிலும் உயர்வானது.
வானம் பூமியின் அனைத்து இடங்களை காட்டிலும் சிறந்தது. லுபாப். 15வது, மதீனா நகரை அடைந்ததும் முதல் வேளையாக மஸ்ஜிது நபவிக்கு செல்ல வேண்டும். ஆனால் பெண்கள் சாமான்களின் காரணத்தால் போக முடியாமல் போனால் அது வேறு விஷயம். அவ்வாறில்லை என்றால் நகரை அடைந்தவோடு முதலாக மஸ்ஜிது நபவியில் ஆஜராவதுதான் சிறந்தது என்று ஆலிம்கள் கூறியிருக்கின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பயணத்திலிருந்து திரும்பி வந்தவுடன் முதலாக மஸ்ஜிதிற்கு செல்லும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களில் காணப்படுகிறது. 16வது, பெண்கள் பகல் நேரத்தில் நகரை அடைந்தால் இரவு வரை காத்திருப்பது நல்லது. பிறகு அவர்கள் இரவு நேரத்தில் மஸ்ஜிதிற்கு செல்ல வேண்டும். அதுவே அவர்களுக்கு ஏற்றமானது. ஏனென்றால் அவர்களுடைய பரதாவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் முதலிடம் அளிக்க வேண்டும். 17, மஸ்ஜிதில் நுழையும் பொழுது அந்த இடத்தினுடைய ஒழுக்கங்களை நினைவில் வைக்க வேண்டும். அதாவது முதலில் வலது காலை மஸ்ஜிதில் வைத்து பிறகு இடது காலை வைத்து உள்ளே நுழைய வேண்டும். மஸ்ஜிதில் நுழையும் போது ஓதக்கூடிய துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். ஏத்திகாஃபுடைய நியத்தை செய்து கொள்ள வேண்டும். எல்லா மஸ்ஜிதுகளில் நுழையும் பொழுதும் ஏத்திகாஃபுடைய நியத்தை செய்து கொண்டால் ஏத்திகாஃபுடைய நன்மைகள் இலவசமாக கிடைத்து விடுகின்றன. ஆகையால் எந்த ஒரு மஸ்ஜிதில் நுழைந்தாலும் ஏத்திகாஃபுடைய நியத்தை செய்து கொள்ள வேண்டும். 18வது, மஸ்ஜிதி நபவியில் பாபே ஜிப்ராயில் தலைவாசல் வழியாக நுழைவது மிகவும் மேலானது. ஏனென்றால் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசல் வழியாக மஸ்ஜிதில் நுழையில் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த மனைவிமார்களுடைய வீடுகள் அதிகமாக இந்த பக்கமே இருப்பது இதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த வாயில் வழியாகவே நுழைய வேண்டும் என கட்டாயம் எதுவுமே இல்லை. எந்த வாயில் வழியாக வேண்டுமானாலும் நுழையலாம். சரஹ் லுபாப். 19வது, மஸ்ஜிதில் நுழைந்த பிறகு அங்கே உள்ளச்சம், பணிவு, தாழ்மை ஆகியவைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அங்குள்ள கட்டிட அழகு, விரிப்புகள், வனப்பு, சரவிளக்குகள், எழில், மின்சார அலங்காரங்கள் இவைகளை பார்த்து கொண்டிருக்க கூடாது. இன்னும் இந்த வஸ்துக்களின் மீது கவனமும் செலுத்தக்கூடாது. மிகவும் ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் பார்வையை தாழ்த்தியவாறு மிகவும் மரியாதையுடைய மகத்துவத்தோடு செல்ல வேண்டும். மரியாதை குறைவான விளையாட்டுத்தனமான எந்த ஒரு செயலையும் செய்துவிடக் கூடாது. மிக உயர்வான ஒரு தர்பாரில் இப்போது சென்றடைந்து விட்டீர்கள். அங்கே ஒழுங்கீனமான ஏதேனும் ஒரு செயல் நஷ்டத்திற்கும் இழப்பிற்கும் காரணமாகிவிடக் கூடாது. மஸ்ஜிதிற்குள் சென்றவுடன் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக பரிசுத்த ரௌலத்துல் ஜன்னாவிற்கு சென்றுவிட வேண்டும். அந்த இடமானது புனிதமான மிம்பருக்கும் குப்பா ஷரீஃபிற்கும் இடையே இருக்கின்றது. இந்த இடத்தை ரவுலா என்று அழைப்பதற்கு காரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கபருக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடையிலுள்ள இடம் சொர்க்கத்தின் தோட்டங்களில் ஒரு தோட்டமாகும் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். ரவுலா என்றால் தோட்டம் என்று பொருள்படும். பாபே ஜிப்ராயில் வாசல் வழியாக மஸ்ஜிதுக்குள் நுழையும் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கபர் ஷரீஃப் இருக்கக்கூடிய புனிதமான அறையின் பின்புறமாக நடந்து சென்று ரவுலத்துல் ஜன்னாவிற்குள் செல்ல வேண்டும். ஆனால் புனிதமான அறையின் முன்புறமாக சென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறாமல் முன்னேறக்கூடாது. பின்புறமாக செல்வதால் அதை தவிர்த்துக் கொள்ளலாம். 21, ரவுலத்துல் ஜன்னாவை அடைந்த பிறகு தஹியத்துல் மஸ்ஜிது தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுக்குள் நுழைந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு செல்வது முன்னதாக தஹியத்துல் மஸ்ஜிது தொழுது கொள்வது மேன்மையானது. ஏனென்றால் அங்கே அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமையாகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செலுத்த வேண்டிய கடமைக்கு முற்பட்டதாக இருக்கின்றது. ஒழுக்கங்களுடைய வரிசை 11 இதை பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது. முதன்மையாக தஹியத்துல் மஸ்ஜிது தொழுதார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜரானார்கள். ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் பிரயாணத்திலிருந்து திரும்பினேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஆஜரானேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது மஸ்ஜிதில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது விட்டீர்களா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வீராக, முதலில் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பிறகு என்னிடம் வருவீராக என்றார்கள். சரஹ் மனாசிக் நவவி. 22வது, தஹியத்துல் மஸ்ஜிதுடைய தொழுகையில் 2 ரக்காத்துக்கள். முதல் ரக்காத்தில் குல்யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவையும் ஓதுவது விரும்ப தகுந்ததாகும். ஏனென்றால் முதல் சூறாவில் அல்லாஹ்வுக்கு இணை இல்லை என்றும் 2வது மறுப்பதும் உள்ளது. 2வது சூறாவில் அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாட்டையும் அவனுடைய உள்ளமை பற்றியும் அந்த தன்மைகளை படுத்தியும் எடுத்துரைப்பது இருக்கின்றது. ஆகவே இதனை ஓதி தொழுவது சிறப்பானது. 23,
ரியாசுல் ஜன்னாவில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்தில் தனக்கு பரக்கத் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நின்று தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது மிகவும் சிறந்ததாகும். மிம்பர் படிகள் வலது புஜத்திற்கு நேராகவும் எந்த தூணுக்கு முன்னால் பெட்டி இருக்கின்றதோ அது முன்பாகவும் இருக்கும்படி நிற்க வேண்டும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வாறு எழுதியிருக்கின்றார்கள். எந்த தூணுக்கு முன்னால் பெட்டி இருக்கின்றதோ அதுவும் மஸ்ஜிதுடைய கிப்லாவுடைய பக்கம் உள்ள சுவற்றில் உள்ள வட்டமும் முன்னால் இருக்க வேண்டும். எனினும் இப்னு ஹஸர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்போது அந்த இடத்தில் பெட்டி இல்லை, அது எரிந்துவிட்டது, அந்த இடத்தில் இப்பொழுது மெஹராப் கட்டப்பட்டுள்ளது, அது மெஹராபு நபி என்று அழைக்கப்படுகிறது. எல்லா சிறந்த பெரிய உலமாக்களும் அந்த இடத்தில் தொழுவது மேன்மையானது என்று கூறியிருக்கின்றார்கள். இது பரக்கத் நிறைந்த இடம், அதை அடைந்து கொள்ள முழு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அடியேனுக்கு மதினாவில் தங்கியிருந்த ஓராண்டு காலத்தில் ஒரு தடவை கூட அங்கு நிற்கக்கூடிய தைரியமும் துணியவும் பிறக்கவில்லை. ஏதேனும் காரணத்தினால் அங்கு நின்று தொழுக முடியவில்லை என்றால் ரவுலாவுடைய வேறு எந்த இடத்தில் நின்று வேண்டுமானாலும் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது கொள்ளலாம். 24வது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது முடித்த பிறகு அல்லாஹ் தாலாவிடம் லட்சம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவன்தான் இவ்வளவு மகத்தான ஒரு நியமத்தை அருட்பாக்கியத்தை அருளினான். மேலும் பரிசுத்த இறைவனிடம் ஹஜ்ஜையும் ஜியாரத்தையும் ஏற்றுக்கொள்ளுமாறு துவா செய்து அழுது தொழுது துவா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் மக்பூலான ஹஜ்ஜையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபில் தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். இன்னும் முடிந்தால் 2 ரக்காத் சுக்ரியா நஃபில் தொழுது துவா செய்து கொள்ள வேண்டும். 25வது மஸ்ஜிதில் நுழையும் பொழுது பரலான தொழுகையுடைய ஜமாத் நடைபெற இருந்தால் அப்பொழுது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை தொழுகக்கூடாது. அப்போது ஜமாத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். அதிலேயே தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை நெய்யத் செய்து கொண்டால் தஹியத்துல் மஸ்ஜிதுடைய நன்மை கிடைத்துவிடும். இதை போல நஃபில் தொழுகைகளை தொழுகக்கூடாத நேரங்களில் மஸ்ஜிதில் செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகிவிட்டால், உதாரணமாக அசத் தொழுகைக்கு பிறகு உள்ள நேரத்தை போல, அப்பொழுதும் தஹியத்துல் மஸ்ஜிதுடைய நஃபில் தொழுகக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். 26வது தொழுத பின்பு பரிசுத்த கபர் ஷரீஃபின் பக்கமாக செல்ல வேண்டும். அந்த சமயத்தில் உலக அழுக்குகள் அசுத்தங்கள் ஆகியவைகளை விட்டு உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் தனது முழு கவனத்தையும் செலுத்தியவர்களாக அங்கு செல்ல வேண்டும். மேலும் ஆலிம்கள் சொல்லியிருக்கின்றார்கள், எந்த உள்ளத்தில் உலக அசுத்தங்கள் இச்சைகள் ஆசைகள் நிரம்பி இருக்குமோ அந்த உள்ளத்தில் அங்குள்ள பரக்கத்துகள் பிரதிபலிப்பதில்லை. மாறாக அப்பேற்பட்ட உலக ஈடுபாடு நிரம்பியும் மறுமையின் கவலையும் மற்ற உள்ளம் உடையவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோபமும் வெறுப்பும் உண்டாகிவிடக்கூடும். அல்லாஹ் தனது கிருபையினால் இதிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அந்த சமயத்தில் தனது உள்ளத்தை முடிந்தவரை வீணான உலக விஷயங்களை விட்டு காலியாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது ஒவ்வொருவர் மீதும் அவசியமாகும். மேலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் விசாலத்தன்மையின் மீதும் அவனுடைய பூரணமான மன்னிப்பின் தயாளத்தின் மீதும் ஆதரவும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும். இன்னும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலங்களுக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார்கள் என்பதன் மீது கவனம் செலுத்த வேண்டும். நபி அவர்களுடைய வசீலாவை கொண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரியவர்களாக அங்கே ஆஜராக வேண்டும். சரஹுல் லுபாப். 27வது பொதுவாக எந்த ஒரு கபரையாவது ஜியாரத் செய்ய சென்றால் அங்கே அடங்கி உள்ளவர்களின் கால் பக்கமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் அடங்கி உள்ளவர்களுக்கு ஞான பார்வை அல்லாஹ் தஆலா அளித்தால் வருபவர்கள் யார் என்பதை கண்டுகொள்ள ஏதுவாக இருக்கும். காரணம், கபறுகளில் மையத்துக்களை வலது பக்கமாக சாய்வாக படுக்க வைக்கப்படுகிறது. ஆதலால் கால்களின் பக்கம் அதன் பார்வை இருக்கும். ஆனால் எவரேனும் தலைப்பக்கமாக வந்தால் அடங்கியுள்ளவர்களுக்கு வருபவர்களை பார்ப்பதில் சிரமம் ஏற்படும். ஃபத்ஹுல் கதீர். ஜியாரத் செய்பவர்கள் கிப்லாவின் பக்கமாக நடந்து கபர் ஷரீஃபின் முன்பாக ஆஜராக வேண்டும். ஆனால் பரிசுத்த கால்மாட்டின் பக்கமாக ஆஜரானால் அது ஒழுக்கத்தின் அடிப்படையில் மிக மேலானதாக இருக்கின்றது. எனினும் சில உலமாக்கள் பொதுவாக இந்த வழக்கத்திற்கு மாற்றமாக இந்த இடத்தில் தலைமாட்டின் பக்கமாக செல்வதற்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்கள். காரணம், தஹியத்துல் மஸ்ஜிதின் ரவுலத்துல் ஜன்னாவில் தொழுத பிறகு அங்கிருந்து நடந்து புனித கால்களின் பக்கமாக வர வேண்டும் என்றால் கபர் ஷரீஃபை சுற்றி வர வேண்டும். இது தவாப் செய்வது போலாகிவிடும். கபர்களை தவாப் செய்வது மார்க்கத்தில் அறவே அனுமதிக்கப்படாதது ஆகும். எனவே அந்த தோற்றத்தை தவிர்ப்பதற்காக இங்கு தலைமாட்டின் பக்கமாக ஆஜராவதை அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இல்லை என்றால் பொதுவாக ஒழுக்கம் கபர்களை தரிசிக்கும் பொழுது கால் பக்கமாகவே செல்வதாகும்.
28வது கபர் ஷரீஃபின் முன்பாக ஆஜராகும் பொழுது தலைப்பக்கமாக உள்ள சுவற்றின் மூலையில் இருக்கும் தூணிலிருந்து 3 அல்லது 4 முழ தூரம் நின்று கொள்ள வேண்டும். கிப்லாவை முதுகின் பக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு நேரே முழுமையாக நிற்பதற்காக சிறிது வலதுபுறமாக திரும்பி நிற்க வேண்டும். அந்த சுவற்றில் உள்ள வெள்ளி ஆணிக்கு நேராக நிற்க வேண்டும். சரஹ் லுபாப். ஆனால் தற்பொழுது முன்புற பித்தளை கம்பி சுவர்களில் 3 வட்ட துவாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவைகளுக்கு நேரே நின்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடைய முபாரக்கான கபர்களுக்கு நேரே நின்று விடலாம். ஹஜ்ரத் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்க முலாமிடப்பட்ட வெள்ளியிலான ஆணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு முகத்திற்கு நேரே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். சுவற்றிலிருந்து 29வது சுவற்றிலிருந்து 3 அல்லது 4 கஜ தூரம் விலகி நிற்க வேண்டும். மிக நெருங்கி நிற்கக்கூடாது. அது ஒழுக்கத்திற்கு மாற்றமானதாகும். மேலும் பார்வை தாழ்ந்திருக்க வேண்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்ப்பது மிகவும் ஒழுக்கமற்ற செயலாகும். கை கால்களை மிகவும் அமைதியோடும் அடக்கத்தோடும் வைக்க வேண்டும். அந்த சமயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான திருமுகம் என் முன்னால் உள்ளது என்பதையும் எனது வருகையை அன்னார் அறிந்திருக்கின்றார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர் அந்தஸ்தையும் மேன்மையும் முழுமையாக மனதில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் ஹாஜராவதற்குரிய எத்தனை பணிவும் ஒழுக்க முறைகளும் கூறப்பட்டுள்ளனவோ அதனை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான அடக்கமும் பணிவும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அன்னாருடைய ஸஃபாத் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது. எவர் அன்னாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு செல்ல நாடிவிட்டாரோ அவர் தன் லட்சியத்தை அடைந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். எவர் அன்னாரின் வாசலில் ஆஜராகி விட்டார்களோ அவர் அங்கிருந்து தோல்வியோடு திரும்ப மாட்டார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீலாவை கொண்டு எவர் ஒருவர் துஆ செய்கின்றார்களோ அது கபூலாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். எவர் எதை கேட்டாரோ அது கிடைத்து விட்டது என்று கூறப்பட்டிருக்கின்றன. அதனால் எவ்வளவு அதிகமான ஒழுக்கங்களை கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவு கடைபிடிக்க வேண்டும். அதில் எந்த குறைவும் வைத்துவிடக்கூடாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் அன்னாருடைய பொன்னான மஜ்லிஸிலேயே ஆஜராகி உள்ளதாக கருத வேண்டும். ஏனென்றால் தமது உம்மத்தாருடைய நிலைமைகளையும் நாட்டங்களையும் பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் எவ்வாறு அறிந்திருந்தார்களோ அவ்வாறே இந்த உலகை விட்டு மறந்த பிறகும் அறிந்திருக்கின்றார்கள். மத்தகல் அவ்வல் 30. இதற்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூற வேண்டும். பலவித வார்த்தைகளை கொண்டு சலாம் கூறியிருக்கின்றார்கள். ஆர்வம் என்னும் ஆசையின் தேட்டம் இதாகும். எங்கள் புறத்திலிருந்து பதட்டத்தில் உதடுகளில் லட்சம் பேச்சுக்கள், அதற்கு உங்கள் புறத்திலிருந்து ஒரு மௌனமே பதிலாக இருக்கின்றது என்று ஒரு உருது கவிதை இருக்கிறது. ஒழுக்கம் என்னும் அச்சத்தின் தேட்டம் இதுவாகும். அளவு கடந்த அன்பிற்கு பேசாத மௌனமே ஒரு மொழியாகும். அதுவல்லாமல் சொற்மொழிகளோ எங்கோ ஒன்றுதான் பதிலளிக்கின்றது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற பெரியார்கள் அஸ்ஸலாமு அலைக்கா யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று மட்டும் சலாம் கூறுவதாக வந்துள்ளது. ஜுப்தத்துல் மனாசிக் என்ற நூலில் சலாமின் வார்த்தைகளை எழுதிய பிறகு சலாம் கூறுவதில் எந்த அளவு வேண்டுமானாலும் வார்த்தைகளை கூட்டிக் கொள்ளலாம். ஆனால் அந்த வார்த்தைகளை பணிவு இன்னும் மரியாதை இருக்க வேண்டும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது நூலில் நீண்ட வாசகங்களை கூறியிருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலிய சஹாபாக்கள் மிக சுருக்கமான முறையில் சலாம் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா ஃபத்தாத், என் தந்தையே என்று மட்டும் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவரொருவர் சலாம் என்ற சொற்களின் அர்த்தத்தை விளங்கிக் கொள்கின்றார்களோ இன்னும் வார்த்தைகளை அதிகப்படுத்துவதனால் ஆர்வம் அதிகமாகவோ அவர் நீண்ட சலாம் கூறுவது ஏற்றமானதாகும். ஆனால் இந்த இரு அம்சமும் இல்லாதவர்கள் கிளிப்பிள்ளையை போல முஅல்லிம்கள் சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளை திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. மிக ஆவலோடும் ஆர்வத்தோடும் மிகவும் அமைதியாகவும் கண்ணியமாகவும் நிறுத்தி நிதானமாக அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். எதுவரை ஆர்வத்திலும் ஆசையிலும் அதிகரிப்பு இருக்குமோ அதுவரை இந்த சலாத்தையே அதிகமாகவோ அல்லது வேறு சலாமையோ திரும்ப ஓதிக்கொண்டிருக்கவே வேண்டும். இதற்கு முன்னால் உள்ள பாகத்தில்
பயானில் ஸல்லல்லாஹு அலைக யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று 70 முறை ஓதுவது பற்றி சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அதுவும் மிகவும் ஏற்றமானதுதான். ஆனால் எந்த சலாமை ஓதினாலும் சரி, அதனை நிம்மதியோடும் ஆசை இன்னும் ஆர்வம் அதிகமாகவும் ஏற்படுத்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் ஓத வேண்டும் இன்ஷா அல்லாஹ். 31வது, சலாம் கூறும் பொழுது சத்தமிடாமல் கூறுவதும் கூச்சலிடாமல் இருப்பதும் மிக முக்கியமானதும் மிகவும் அவசியமானதும் ஆகும். அறையின் உள்ளே சத்தம் சென்றடையும் அளவு குரலை தாழ்த்தி அமைதியாக சலாம் கூற வேண்டும். முல்லா அலிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உரத்த குரலாகவும் இருக்கக்கூடாது, இன்னும் குரல் மிகவும் தாழ்ந்து போகக்கூடாது. குரலானது இரண்டிற்கும் நடுத்தரமானதாக இருக்க வேண்டும். உள்ள ஓர்மையோடு தனது தீய செயல்களின் காரணத்தால் வெட்கப்பட்டவாறு சலாம் கூற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். புகாரி ஷரீஃபில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் மஸ்ஜிதில் நின்று கொண்டிருந்தேன். ஒரு மனிதர் என் மீது பொடிக்கல் ஒன்றை வீசினார். நான் திரும்பி பார்த்தபொழுது அவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள். அன்னார் என்னை சைகையால் அழைத்து அங்கே பேசிக் கொண்டிருக்கும் 2 மனிதர்களையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். நான் அந்த இருவரையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அழைத்துச் சென்றேன். அன்னார் அவர்களிடம், நீங்கள் எந்த ஊர்வாசிகள் என்று விசாரித்தார்கள். அதற்கு நாங்கள் தாயிப் வாசிகள் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் இந்த நகரவாசிகளாக இருந்திருந்தால் உங்களுக்கு சரியான தண்டனையை அளித்திருப்பேன். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதில் சத்தமிட்டு இறைந்து பேசுகிறீர்களா என்று எச்சரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபிற்கு சென்றால் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். முஹம்மது இப்னு மஸ்லமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எந்த ஒரு மனிதரும் மஸ்ஜிதே நபவியில் உரத்த குரலில் பேசக்கூடாது என்று கூறுகிறார்கள். சரஹசிஃபா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உடல் நோகும் அளவுக்கு சவுக்கடி கொடுத்திருப்பேன் என்று அவர்களை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அந்த மனிதர்கள் புதியவர்களாகவும் வேறு நகரை சேர்ந்தவர்களாகவும் இந்த மசாலாவை அறியாதவர்களாகவும் இருந்ததால் அவர்களை தண்டிக்கப்படுவதற்கு தடையாக இருந்தது என்று கருதினார்கள். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எப்பொழுதாவது அக்கம் பக்கத்தில் ஆணி முதலிகள் அடிக்கப்படக்கூடிய சத்தம் கேட்பார்களே ஆனால் உடனே ஆள் அனுப்பி அடிப்பவர்களிடம் வேகமாக அடிக்க வேண்டாம் என்று தடுப்பார்கள். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது நோவினை உண்டாக்கும் என்பதாக அதை கவனத்தில் வைக்கட்டும் என்றும் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தனது வீட்டுக்கான கதவை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்பொழுது கதவை செய்யும் தச்சர்களிடம் மதீனா நகருடைய வெளியில் சென்று பக்கியில் அதனை செய்து வருமாறு கட்டளையிட்டார்கள். அதனை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கக்கூடாது என்பதாக அன்னார் அவ்வாறு கட்டளையிட்டார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் எவ்வித மரியாதையும் கண்ணியமும் மேற்கொள்ளப்பட்டதோ அதை போலவே இப்பொழுதும் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அன்னார் தனது கபர் ஷரீஃபில் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சரஹ் மவாஹிப். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 49வது சூராவின் 2வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நபி பேசும் பொழுது நபியுடைய சத்தத்திற்கு மேல் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள். மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவருடன் கூச்சலிட்டு சத்தமாக பேசுவதைப் போல அவர்களிடம் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் கூச்சலிட்டு பேசாதீர்கள். இதன் காரணமாக உங்கள் நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடக்கூடும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் ஒரு ஆலோசனையின் பொழுது அபிப்பிராய பேதத்தின் காரணமாக கடினமான வாக்குவாதம் ஏற்பட்டது. அது குறித்து இந்த ஆயத்து இறங்கியது என்று கூறப்பட்டுள்ளது. மிக முக்கியமான சஹாபாக்களான ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கும் பொழுது நம்மை போன்ற சர்வசாதாரண மனிதர்களை பற்றி சொல்லவா வேண்டும்? இந்த ஆயத்து இறங்கிய பிறகுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குரல் எவ்வளவு தாழ்ந்து விட்டது என்றால் சில சமயங்களில் அன்னார் கூறியதை திரும்ப கூறுமாறு கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்பொழுதிலிருந்து தங்களிடம் ஏதேனும் பேசினால் ரகசியம் பேசுவதைப் போல பேசுவேன் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் தாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்கையாகவே மிகவும் உரத்த குரல் உடையவர்களாக இருந்தார்கள்.
இந்த இறை வசனம் இறங்கிய பிறகு அவர்களுடைய மிகவும் வருத்தம் உண்டாகிவிட்டது. நானும் எப்பொழுதும் உரத்த குரலில் பேசுபவனாக இருக்கின்றேன், எனவே நான் நரகவாதியாகிவிட்டேன் என்று எண்ணியவர்களாக வீட்டை விட்டு வெளியேறாமல் இருந்தார்கள். பல நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பற்றி விசாரித்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய நிலை தெரிய வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். மேலும் அவர்கள் சொர்க்கவாசி என்று நன்மாராயணம் கூறினார்கள். துருல் மன்சூர். சுப்ஹானல்லாஹ். இந்த நிலையில் அந்த புனித இடத்தில் சத்தமிட்டு பேசுகின்றவர்கள் அச்சப்பட வேண்டும். பேணுதலோடும் முன்னெச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை மதீனா நகரத்தில் எப்படி நடக்க வேண்டும், ரவுலா ஷரீஃபின் முன் சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதை பற்றியும் கப்ர் ஜியாரத் செய்வதை பற்றியும் எல்லாம் விவரமாக தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் தொடர்ந்து இன்னும் சில ஹதீஸ்களை பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு தருவதற்கு அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாகவும் முழுமையாகவும் கேளுங்கள். கேட்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வையுங்கள். ஹதீஸ்களை கற்பதின் மூலமும் மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதின் மூலமும் அதனுடைய நன்மை மறுமை வரை கிடைத்துக் கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதிகமாக தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் கூறிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். தொடர்ந்து ஹதீஸ்களை கேட்டு பயனடையுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.